வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். தேவதை நாள், மேஜிக் டேன்னே சொல்லலாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள 24ங்கிற நம்பரை எழுதி இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க மறைச்சு வச்சாலே போதும். மின்னல் வேகத்துல பணம் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை செஞ்ச 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு மேஜிக் டே, அதாவது வருஷம் தேதி இது ரெண்டுலயும் ஒரே நம்பர் நமக்கு இருக்கு. 24ங்கிற நம்பர் இன்னைக்கு தேதியிலையும் இருக்கு, வருஷத்துலயும் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரி தேதி மற்றும் வருஷத்துல ஒரே மாதிரியான நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும்போது இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த மாதிரியான நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களா நமக்கு இருக்கு. அதுலயும் இந்த 24ங்கிற நம்பர் இன்னமுமே அற்புதமானது. இந்த 24ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் நாம சேர்க்கும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். ஆடம்பரமான வாழ்க்கை அமையறதுக்கும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும், லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கும், பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கட்டாயமா சுக்கிர பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும். அந்த வகையில சுக்கிர பகவானுக்குரிய 6ங்கிற நம்பர், அதாவது 6ங்கிற கூட்டுத்தொகை வரக்கூடிய தேதியும் வருஷமும் வர்றது நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு. இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமையில மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த 6ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதியும் வருஷமும் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த 24ங்கிற சேர்க்கை நமக்கு வந்தாலும் அது திரும்பியும் புதன்கிழமையில வருமாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். நேத்தும் நான் சர்க்கரையை வச்சுதான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த நாள்ல நாம சர்க்கரைய வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை இருந்தாலே போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் தேவைப்படும். மூடியோட இருக்கிற மாதிரி கண்ணாடி பாட்டில எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு தேவைப்படும். நான் இப்ப உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பரிகாரத்தை தனியாவும், பணவரவு அதிகரிக்கிறதுக்கு தனியா பரிகாரத்தையும் சொல்ல போறேன். அதனால இதற்கு தேவையான பொருட்களை அந்தந்த பரிகாரம் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரங்களை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் சாயங்காலம் 4:24 வருது. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இருந்தாலும் இப்ப நான் சொன்ன 2 பெஸ்டான டைமை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. இப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கும், லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு நமக்கு முக்கியமா தேவைப்பட வேண்டியது 2 பேரோட போட்டோ தேவைப்படும். கணவன் மனைவியோட போட்டோ. அப்படி இல்லைன்னா லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா உங்க 2 பேரோட போட்டோவையும் நீங்க எடுத்துக்கோங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குன்னு சொல்லும் போது அக்கா தங்கச்சி சண்டை போட்டு பேசாம இருக்கீங்கன்னா அதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி அம்மா பையன்,
அம்மா பொண்ணு இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள ஏதாவது சண்டையின் காரணமா பேச்சுவார்த்தை இல்லாம இருந்துச்சுன்னா யாரு 2 பேர் பேசாம இருக்காங்களோ அவங்க 2 பேரோட போட்டோவையும் நீங்க எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே போட்டோல 2 பேரும் இருக்கிற மாதிரி இருந்தா இது இன்னமுமே பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி போட்டோவை எடுத்துக்கோங்க. இந்த போட்டோவுக்கு பின்னாடி 24ங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய போட்டோல 24ங்கிற நம்பரை பேக் சைட்ல எழுதிக்கோங்க. தனித்தனியா 2 போட்டோ எழுதியிருக்கீங்கன்னா இந்த 2 போட்டோவுக்கு பின்னாடியும் 24ங்கிற நம்பரை எழுதிட்டு இந்த 2 போட்டோவையும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து வச்சு ரப்பர் பேண்டோ அப்படி இல்லைன்னா நூல் போட்டு நீங்க கட்டிக்கோங்க. இப்படி போட்டோவை சேர்த்து வைக்கும் போது அந்த போட்டோல இருக்கக்கூடிய உருவங்கள் ஒன்னோட ஒன்னு டச் ஆகிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. 24ன்னு நம்பர் எழுதியிருக்கீங்க இல்லையா, அது போட்டோவுக்கு பேக் சைடு எழுதியிருப்பீங்க. அது உங்களை பார்த்து வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு பாட்டில்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரைய நிரப்பிக்கோங்க. இந்த பாட்டிலுக்குள்ள நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய போட்டோவை மறைச்சு வச்சிருங்க. இப்ப சப்போஸ் உங்ககிட்ட போட்டோ இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல 2 பேரோட பேரையும் எழுதி அந்த பேப்பருக்கு பேக் சைட்ல 24ங்கிற நம்பரை எழுதிட்டு இந்த பேப்பரை சர்க்கரைக்குள்ள நீங்க மறைச்சு வச்சிருங்க. இதுக்கப்புறமா இந்த பாட்டில மூடிட்டு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. இந்த பாட்டில என்ன பண்ணணும்னு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அடுத்ததா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும் போது பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வீட்டுல வறுமை நிலை நீங்கிறதுக்காகவும் தன தானியங்கள் பெருகிறதுக்கும் வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட தாராளமா செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டை நமக்கு தேவைப்படும். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த நேரத்துல பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு கீழேயோ அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்திலேயோ 24ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா பாட்டில்ல சர்க்கரைய எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பட்டைய இந்த சர்க்கரைக்குள்ள தெரியாம மறைச்சு வச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க மறைச்சு வச்சாலே போதும். இதுக்கப்புறமா இந்த பாட்டில மூடிக்கோங்க. திரும்பியும் ஒரு தடவை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பாட்டில உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. கிச்சன் ஷெல்ஃப்ல அப்படி இல்லைன்னா ரூம்ல இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ல பீரோல இப்படி எங்க வேணாலும் இந்த பாட்டில நீங்க வைக்கலாம். இந்த பரிகாரத்தை செஞ்ச 24 மணி நேரத்துக்குள்ள நிறைய பேருக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தாமதமானாலும் நிச்சயமா அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த பாட்டில் அப்படியே இருக்கட்டும். வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பாட்டில்ல இருக்கக்கூடிய சர்க்கரையை எடுத்து எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துலயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில தூவி விட்டுருங்க. இந்த சர்க்கரைக்குள்ள நாம மறைச்சு வச்சிருக்கக்கூடிய போட்டோ அப்படி இல்லைன்னா எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர் அப்படி இல்லைன்னா பட்டை, இது மூணையும் கால்படாத இடத்துல அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தாலே போதும். பெரிய சைஸ் போட்டோ தான் உங்ககிட்ட இருக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பேப்பர்ல பேரை எழுதி வைங்க.
இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.